வந்து சாதாரணப்பட்டதல்ல, சாதாரணமாகத்தான் உள்ள வரும். உள்ள வரும்போது நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் இது சாதாரண வழிதானே அப்படின்னு சொல்லி. அந்த வழிகள் தான் சகோதரர்களே நம்முடைய உயிரையே உழை வைக்கக்கூடிய நோய்களாக உருமாறி விடுகின்றன. அபு அப்துல்லா உஸ்மான் இப்னு அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் என் உடலில் ஏற்பட்ட வலி குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையிட்டேன். அப்போது என்னிடம், உன் உடலில் வலி உள்ள இடத்தில் உன் கையை வைத்து பிஸ்மில்லா என 3 முறை கூறு. பின்பு அவுது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்று 7 முறை கூறு என்று கூறினார்கள். முஸ்லிம். துவாவின் பொருள், அல்லாவின் கண்ணியத்தையும் அவனது சக்தியையும் கொண்டு நான் அடைந்துள்ள வேதனை மற்றும் பயப்படுகின்ற தீமையை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மரணத்தின் அறிகுறிகள் ஏற்படாத நோயாளியை ஒருவர் நலம் விசாரித்தால் அவரிடம் அஸ்அலுல்லாஹல் அலீம ரப்பல் அர்ஷில் அலீமி அன் யஷ்ஃபியக என்று 7 முறை கூறினால் அந்த நோயை விட்டும் அல்லாஹ் அவருக்கு குணமளிக்காமல் இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். துஆவின் பொருள், மிகப்பெரியவனான மாபெரும் அர்ஷின் அதிபதியான அல்லாஹ்விடம் உன்னை குணப்படுத்தும்படி கேட்கிறேன். அபு தாவூத் திருமதி. அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனிதாபிமானத்தினுடைய ஒரு வகை தான் அன்பிற்குரியவர்களே அவர்கள் பிறரிடத்தில் நோய் நலம் விசாரித்தது. அது மட்டுமல்லாமல் ஷிஃபாவை அவர்களுக்கு அல்லாஹ் அளிக்க வேண்டும் என்பதற்காக சில துவாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி அவர்கள் மீது ஊதியது. அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு கற்றும் கொடுத்தது. சகோதரர்களே பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி வந்து உடல் வலி ஏற்பட்ட இந்த சூழ்நிலையில் வந்து போகிறாரு. போகிற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய வலி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த இடத்த காட்டுறாரு அவர். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, உன்னுடைய கையை அதில் வச்சுக்கோ, வச்சு நல்லா அழுந்த பிடிச்சிக்கிட்டு பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி 3 முறை கூறு. அதுக்கப்புறம் அவுது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்று 7 முறை கூறு அப்படின்னு சொன்னாங்க. இதில் பொருள் ரொம்ப முக்கியமான ஒன்று, அல்லாவின் கண்ணியத்தையும் அவனது சக்தியையும் கொண்டு நான் அடைந்துள்ள வேதனை மற்றும் பயப்படுகின்ற தீமையை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். நான் அடைகின்ற வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுறேன், நான் இப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். ஆனால் பயப்படுகின்ற தீமைன்னு இந்த சொன்னாங்க பாருங்கள், இந்த வார்த்தையில் வந்து நிறைய கருத்துக்களை நாம் எடுத்துக்கலாம். சாதாரணமாக ஒருத்தர் வந்து இந்த முன்னாடிங்க ஒரு பழ கடை வண்டி தள்ளுவண்டியில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பார். ரொம்ப முகபத்தாக இருப்பார், உலமாக்கள் மேலே ரொம்ப உயிரே விட்டுவார், ரொம்ப ஏழை. அந்த சரௌண்டிங்கில் கேகேஆர் திரும்புகிற வழியிலேயே கடை போட்டிருந்தார். ஒரு கண் வந்து அவருக்கு மாலை, அதாவது பூ விழுந்த கண். இப்படி இருக்கும்போது என்ன செய்வாருன்னு சொன்னால் முதுகு வலினே சொல்லுவார். அப்போ முதுகு வலின்னு சொன்னால் சரி நீங்கள் உழைக்கிறதுனால அப்படி வந்திருக்குது, உழைக்கிறதுனால கஷ்டப்பட்டு கோயம்பேட்டில் போய் ஜாமானை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பழங்களை விற்கிறதுனால அப்படி ஏற்பட்டது, உங்களுக்கு கவலைப்படாதீங்க போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் கழித்து சரி அந்த சைடு போவோமேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவர் இல்லை. அப்போ அவர் மகன் இருந்துக்கிட்டு இருந்தான். மகன் நிற்கும் போது நான் அப்போ கேட்ட இடத்துல வாப்பா என்னப்பான்னு சொல்லிட்டு கேட்ட இடத்துல வாப்பா வஃபாத் ஆயிட்டாங்க ஹஸரத் அப்படின்னா. அப்படியே தூக்கி வாரி போயிடுச்சு. என்னப்பா சொல்கிற, நல்லதானப்பா இருந்தாப்புல, நல்லா ஆக்டிவாக தானப்பா இருந்தாப்புல அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொன்னால், இல்லை ஹஸரத் அவங்களுக்கு முதுகில் வந்து கேன்சர் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வயிற்று கேன்சர் கேள்விப்பட்டிருக்கோம், இந்த முழங்கால் கேன்சர், அந்த கேன்சர், இந்த கேன்சர் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், மூளை கேன்சர் கூட கேள்விப்பட்டிருக்கிறோம். முதுகில் கேன்சரா அப்படின்றது வந்து அப்போ தான் தெரிஞ்சது சகோதரர்களே. அந்த இடத்துல பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்துல வேதனையோ அந்த வேதனையை விட்டு நான் என்ன செய்கிறேன், அவன்கிட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன். பயப்படுகின்ற தீமைன்னு சொன்னால் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் கால் வலி தான் இது அப்படின்ட்டு. ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த காலையை எடுக்க வேண்டிய வழியாகவும் ஆகிடாது. ஒரு கை வலின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், ஒரு விரல் வலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரலையை எடுக்குகின்ற அளவுக்கெல்லாம் பெரிய நோய்கள் இருக்கின்றன சகோதரர்களே. அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சமூகத்தையும் பரம்பரையுமே பாதுகாக்க வேண்டும். ஏன்னா இந்த புற்றுநோய் அப்படின்றது வந்து சாதாரணப்பட்டதல்ல, சாதாரணமாகத்தான் உள்ள வரும்போது நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் இது சாதாரண வழிதானே அப்படின்னு சொல்லி. அந்த வழிகள் தான் சகோதரர்களே நம்முடைய உயிரையே உழை வைக்கக்கூடிய நோய்களாக உருமாறி விடுகின்றன. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படுகின்ற தீமை, யா அல்லாஹ் பெரும் நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பார் இல்லையா, அந்த பயப்படுகின்ற தீமையை விட்டும் பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லி கேட்க சொன்னாங்க. அல்லாஹ் உங்களுக்கு நமக்கும் இந்த துவாவை கற்று இதே முறைப்படி அல்லாஹ்விடத்தில் உதவி தேடக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹ்.